சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பு இருக்கிறாங்க உடனே. வாங்க வாங்க. கடவுளே, தேவியா இருக்கணும். ஹலோ மேடம். வாங்க சார். என் மருமக தேவியை காணோம். நேத்து என் பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் சார். அத பத்தி கமிஷனர் சார் கிட்ட கூட நேத்து நைட் நான் பேசியிருந்தேன். தெரியும் மேடம். ராத்திரி முழுக்க எல்லா ஏரியாலையும் தேடி பார்த்துட்டோம். கண்ட்ரோல் ரூம் மூலமா தீவிர சோதனை நடந்துச்சு மேடம். ஆனா அவங்க கிடைக்கல மேடம். அது சம்பந்தமா விசாரிக்கலாம் தான் இங்க வந்திருக்க மேடம். ராத்திரி முழுக்க தேடியும் தேவியக்கா கிடைக்கலையா? அது எப்படி சாத்தியம் சார்? ஐயோ, என் பொண்ணு எங்க போனா? அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே. சார், நீங்க நல்லா தேடி பாத்தீங்களா சார்? நிறமாச கர்ப்பிணியை தேடுறது ஒன்னும் கஷ்டம் இல்ல சார். ஆனா அவங்க கிடைக்கல. அது சம்பந்தமா தான் உங்க எல்லாரையுமே விசாரிச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு வந்தோம். அதான் என்ன நடந்ததுன்னு கம்ப்ளைண்ட்ல டீடைலா கொடுத்திருக்கேனே சார். அதெல்லாம் இருக்கட்டும். ஃபார்மாலிட்டிக்காக தேவியோட ஹஸ்பண்ட நான் விசாரிக்கணும். தேவி சார், என் புள்ள அவன் மனைவியை காணும்னு ரொம்ப நொந்து போயிருக்கான் சார். அவன் மனநிலையே சரியில்லை. நீங்க அவனை ரொம்ப கேள்வி கேட்டா அவன் ரொம்ப உடைஞ்சு போயிடுவான் சார். மேடம், கடைசியா தேவி கூட இருந்தது அவங்க ஹஸ்பண்ட் தான். அவர் விட்டுட்டு போன பிறகுதான் ஏதோ நடந்து அவங்க காணாம போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கடைசியா தான் பிரச்சனை இல்ல சண்டை நடந்ததா? அதனால அவங்க எங்கேயாவது கோச்சிட்டு போயிட்டாங்களான்னு விசாரிச்சாதான் மேடம் எங்களுக்கும் தேடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அபி, அபி, அர்ஜுன், அபியை கூட்டிட்டு வாடா. டேய் அபி, அபி, டேய் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட ஏதோ விசாரிக்கணுமா? எந்திரிச்சு வாயேன். வா வாடா. இவன் தான் சார் என் பையன் அபி.